வாழ்க வளமுடன். அன்னை பால திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். அன்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நிழல் கிரகமான ராகுவும் மனதை ஆளக்கூடிய கிரகமான சந்திரனும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சேர்ந்து இறந்ததுன்னா, பிறக்கும்போது நம்மளுக்கு இருந்ததுன்னா அதனுடைய பாதிப்புகள் அல்லது ராஜயோகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொது பலனாக பார்க்கலாம். பொதுவாகவே இந்த சந்திரனும் ராகும் ஒரு ஜாதகத்தில் சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது கிரகண யோகம். இந்த கிரகண யோகத்தில் பிறந்த ஜனனம் அந்த ராகு தசா புத்தி காலங்களில் அல்லது சந்திர தசா புத்தி காலங்களில் மனதை பலமாக பாதித்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ராஜயோகம் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இருந்தாலும் ஒரு சின்ன மைனஸ் மட்டும். இந்த மாதிரி சேர்க்கை சுபகிரகங்களுடைய பார்வை இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதீதமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டுகிட்டு போயிடும். மன அழுத்தம் என்ன, உள்ளுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு இவங்களுக்கு புரியாது. எதன்படி நடந்தால் தான் வாழ்க்கையை மேலே கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறத ஒரு சரியான முடிவெடுக்க முடியாது. ஒரு அதீத கற்பனைன்னு சொல்கிறோமே, ஒரு தடுமாற்றமான கற்பனை. ஒரு கற்பனை வரும், அதையும் அவங்க அது சரிதான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அது ஒரு ஏமாற்றத்தை தந்துடும். மனம் சஞ்சலம் அடையக்கூடிய நிலையை இந்த சேர்க்கை நம்மளுக்கு உருவாக்கும். அதாவது ஒரு மனிதனுடைய உணர்ச்சிகளை ராகு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும். அப்படி கொண்டு விட்டு போகும்போது அது நிழல் கிரகம் இல்லையா, பாம்புடைய வாய்ப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாம்பை பார்த்தா ஒரு மனிதர்கள் நாம் எப்போ பயப்படுறோம், அதுபோல் ஒரு தேவையில்லாத பயம் ஏற்படும். இந்த ராகு சந்திரனும் சேர்ந்துட்டு இருந்து ஒரு அன்பருக்கு ராகு திசை நடந்தது அப்படின்னா அவங்கள ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பக்கம் இடம் மாற்றத்துக்கு ஏற்படுத்தும். சரி, எப்படி இடமாற்றம் ஏற்படும்? வீடு ஏதாவது வாங்கி அங்கே போயிடுவாங்களா அப்படின்னு சொன்னால் இல்லை. இருக்கிற இடத்துலேருந்து இப்போ சர்ப்பங்கள் எங்கே குடியிருக்குமோ, எங்கே வாழுமோ அந்த மாதிரி ஒரு அவுட்டரான ஏரியா, மரங்கள் சூழ்ந்த ஏரியா, ஒரு பெரிய ஏரியாவா, ஒரு பெரிய இடம், சுற்றுலத்தில் நல்ல விசாலமான இடம் உள்ள, பாம்புகள் நடமாட்டம் உள்ள இடத்துக்கு இந்த சேர்க்கை ராகு திசை நடக்கும்போது மாற்றும். அங்கே தான் கொண்டுட்டு போய் சேர்க்கும். அங்கே போனதுக்கப்புறம் ஒரு மனசு இவருக்கு ஒரு தேவையில்லாத பயத்தை தந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயே வச்சுருக்கும். ஒரு வித்தியாசமான சிந்தனையை இவங்களுக்கு தரும். அதே சமயத்தில் இந்த ராகு சந்திரன் சேர்க்கை என்ன பண்ணும்னா இது ஒரு அதிக படைப்பாற்றல் மிக்குதுன்னு சொல்லலாம், ஆராய்ச்சி திறன் கொண்டதுன்னு சொல்லலாம், கலையில் ஆர்வம் வரலாம், இல்லை ஒரு பொருளை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அதீதமான ஒரு திறன் இந்த சமயத்தில் அவங்களுக்கு சேரும். புத்திசாலித்தனம் வேலை செய்யும். ஒரு படைக்கிறது, இதுதான் சரி, ஒரு கதை எழுதுறது, ஒரு கவிதை எழுதுறது, அது பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஆர்வம் உண்டாகும் ஒரு பொருளை பற்றி கண்டுபிடிக்கிறதுல, அதை தெரிஞ்சுக்கிறதுல. இதெல்லாம் நம்மளுக்கு நேர்மறை விளைவுகள். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு அதை பயன்படக்கூடிய தன்மையில் கொடுக்கறது, இது இந்த ராகு சந்திரனுடைய வேலையார். அதே சமயத்தில் மனசை ஒருநிலைப்படுத்த முடியாத தன்மை வந்துடும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு எண்ணங்கள் மாறிக்கிட்டே நம்மளுக்கு இருக்கும். தூக்கம் சரியாக வராது. அதிகமான சிந்தனை தான் இருக்கும். என்ன பண்ணுவோம், எப்படி நம்ம வாழ்வோம், தன் வாழ்க்கை எப்படி நம்ம கொண்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி. இதில் கொஞ்சம் மற்ற கிரகங்களுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலையை நம்மளுக்கு கொடுக்கும், தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இது எப்படி ஏற்படுத்தியிருக்குது, எப்படி ஏற்படுத்தும்
அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சர்ப்பங்கள் குடும்பத்தோடு இருக்கிறது, அதாவது மனிதர்களோட வாழ்கிறதில்ல, அது தனிப்பட்டு போயிடும். எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு மறைவான வாழ்க்கை வாழும். அதே வாழ்க்கையை, அதே வாழ்க்கை முறையை சில கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை நம்மளுக்கு இருக்கிற பட்சத்தில், பாவகிரகங்களோட பார்வை இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி மனிதனையும் அந்த சூழ்நிலைக்கு கொண்டுட்டு போயிடும். பொதுவாகவே தூக்கம் கெட்டு போகிறது இதில் முக்கியமான ஒன்று. இடமாற்றம், அடிக்கடி தேவையற்ற பயணம், மற்றவங்க கூட ஒரு கருத்து வேறுபாடு, அவங்க சொல்கிறது நம்மளுக்கு சுத்தமாகவே ஒத்துக்காது, இதெல்லாம் மைனஸ். சரி, இது ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னு வச்சுங்களேன். எப்படி? ஒரு 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தானங்களில், அல்லது 1, 5, 9 இந்த மாதிரி இடத்துல சுப கிரகங்களான குருவோடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வை இருந்தது அப்படின்னா இது ஒரு பெரிய ராஜயோகத்தை தரும். அதாவது எதிர்பாராத புகழையும் திடீர் யோகத்தையும் தரக்கூடியது தான் இந்த ராகுடைய சந்திரனுடைய சேர்க்கை. அதே சமயத்தில் சில நேரங்களில் ஜாதகர் ஒரு சில சமயங்களில் ஏமாற்றப்படலாம். ஏமாற்றப்பட்டாலும் கூட அதுக்கடுத்து வரக்கூடிய காலங்களில் இவங்க தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால அந்த ராஜயோகத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாரருக்கு அந்த கணிதம், ஜோதிடம், ஒரு ஆராய்ச்சி பண்ணுறது, ஆராய்ச்சி அப்படின்னா எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனை தோணும், பிரபஞ்சத்தோட தொடர்பு ஏற்படும், அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு தெரியறதுக்கு ஆரம்பிக்கும், புரியறதுக்கு ஆரம்பிக்கும். அது சார்ந்த விஷயங்களில் இவங்க மேலும் ஆராய்ச்சி பண்ண முயற்சிப்பாங்க. அப்போது பாவகிரகங்களோட சேர்க்கை தான் இவங்களுக்கு தேவையில்லாத விரயங்களையும், தேவையில்லாத மனபயத்தையும், சாப்பாடு கிடைக்காத ஒரு தன்மையும், ஒரு தூக்கம் இல்லாத தன்மையும் நம்மளுக்கு கொடுத்துரும். இதுவே அந்த 1, 4, 10, 5, 9 இதில் நம்மளுக்கு இருந்து சுபகிரகத்தோட பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னா இவங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். மிகப்பெரிய ராஜயோகமாக மாறி வேலை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. அதுபோல் அது நடக்கிற தசாபுத்திகளை பொறுத்து சில மாறுபாடுகள் இருக்கலாம். மற்ற கிரகத்துடைய பார்வையில் வச்சு சின்ன சின்ன மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனாலும் இந்த கருத்து எங்கேயோ ஒரு இடத்துல இந்த இப்போ சொன்ன வார்த்தைகள் அங்கே பதிவாகும் இருக்கும். சுபகிரகத்தோடைய பார்வை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது அவங்கவுங்களோட ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து நம்மளுக்கு மாறுபடும். அப்படியே ஒருவேளை நம்மளுக்கு சுபகிரகத்தோட பார்வை அல்லது தீய கிரகத்தோட பார்வை நம்மளுக்கு இருந்துட்டாலும் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு அந்த தசாபுத்திகள் வரணும். அல்லது ராகு சந்திரனுடைய கோச்சாரத்தில் இணையணும். இப்போ இந்த காலங்களில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு நடக்கக்கூடிய நேரமாக நம்மளுக்கு இருக்கும். இதில் கொஞ்சம் வயசுக்கு மூத்தவங்களாக இருந்துட்டாங்கன்னா, ஒரு 50 வயசை கடந்திருந்தாங்கன்னா இந்த மனதை பக்குவப்படுத்தி பழகியிருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் நம்மளுக்கு இருக்காது. அதே சமயத்தில் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு அவங்க செல்வாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன பலன்கள் இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தருடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து சிறு மாறுபாடுகள் இதில் வரலாம். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.